ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரபு பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. ஆக்சுவலாக இந்த இதை நான் காலையில் தெரிவிச்சிருக்கணும். எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, வீடியோ ஷூட் பண்ண டைம் இல்லாத காரணத்தால் ஈவினிங்காக ஷூட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிச்சுக்கோங்க லேட்டாக சொன்னதுக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள், அதாவது பெண்கள் சார்ந்த தேர்தல் வாக்குறுதிகளை நேற்றைய தினத்தில் அவர் அறிவிச்சிருந்தார். இதை வச்சு தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்க. இலவசங்களை ஒரு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு இருக்காரு, வாய்க்கு வந்ததெல்லாம் வாரி வழங்கி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். டிவிக்கு, அதாவது தாவேகா கட்சியினர் இந்த இலவசங்களை அறிமுகப்படுத்தலை. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்சி முதல்ல சந்திக்க போகிற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் 2026. இதுக்கு முன்னாடி ஆளுகிற கட்சிகள், திராவிட கழகங்களாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் அறிவித்தது தான் இந்த இலவசங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அதுக்காக நான் இவருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இலவசங்களை ஆதரிக்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நான் இலவசங்களை ஆதரிக்கலை. ஆனாலும் இன்றைய நிலைக்கு இந்த இலவசங்கள் அரசு மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு பண உதவியாகவோ, பொருளாகவோ, அல்லது ஏதேனும் துறை சார்ந்த வளர்ச்சிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மானியமாகவோ இருந்தால் அது மக்களுக்கு எப்படி போய் சென்றடையுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இலவசங்கள், அதாவது கட்சிக்காரங்க, அரசியல்வாதிகளோட பார்வையில் இது இலவசங்களா தெரியுது. இது முதல்ல வழங்கப்படும் போது இலவசங்களா தெரிஞ்சாலும், தற்போதைய சூழ்நிலை மக்களுடைய வாழ்வியல்ல வச்சு பார்க்கும்போது இது ஒரு அடிப்படை தேவையா மாறிடுச்சு. எப்படி அடிப்படையா தேவையா மாறிச்சு? முதல்ல ஒரு இலவச திட்டத்தை அறிவிக்கும்போது, அந்த திட்டத்தின் மூலமா வழங்கப்படக்கூடிய ஒரு பணமோ, ஒரு பொருளோ பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியா மட்டும் தான் அது செயல்படுத்தப்படுது. ஆனா பணமாக உதவி செய்யும்போதோ, மானியமாக வழங்கப்படும் போதோ, அல்லது ஏதேனும் ஒரு துறை சார்ந்த கல்வித்துறை சார்ந்த ஒரு தொகை வழங்கப்படுறதா இருக்கட்டும், இல்லை ஏதேனும் ஒரு துறை சார்ந்த ஒரு திட்டங்கள் வழங்கப்படுது அப்படிங்கும்போது அது அடிப்படை தேவையாக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஆல்ரெடி மந்த்லி பார்த்தீங்கன்னா ₹1000 எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய அந்த பெண்கள் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது வெறும் ₹1000 அப்படிங்கிறது அவங்களுடைய முழு தேவையை தீர்க்கலை அப்படின்னாலுமே, இவங்க கொடுத்து பழகிட்டதால அது அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் ஒரு மந்த்லி அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல இதுவும் ஒரு வகையான சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மந்த்லி அந்த தொகையானது அவங்களுடைய அடிப்படை தேவைக்கு உதவுது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இலவசங்கள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நாட்டினுடைய அடிப்படை பொருளாதாரங்களை வளர்த்து, தொழில்துறையாக இருக்கட்டும், விவசாயத்துறையாக இருக்கட்டும், அதேபோல் ஏதாவது தயாரிப்புகள், புது உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அடிப்படை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதா இருக்கட்டும், இது போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தும்போது அரசு எடுக்கக்கூடிய முடிவானது தெளிவாக எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முறை இலவசங்கள் அப்படிங்கிறது இந்த ஆளுங்கட்சியாவோ, இல்லை எலெக்ஷன் டைமில் எந்தெந்த கட்சிகள் அறிவிக்கிறாங்களோ அதை அறிவித்து மக்களுக்கு கொடுத்து பழகிட்டாங்க அப்படிங்கும்போது அது மக்களோட அடிப்படை தேவையாக மாறிடுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ அடிப்படை தேவையாக மாறுறது எதனால்? மக்கள் அந்த அளவுக்கு கூட அடிப்படை தேவைக்கான பொருளாதார வசதியும் வருமான நிலை இல்லாத காரணத்தால் தான் மக்கள் அந்த இலவசங்களுக்கு அடிமையாக்கப்படுறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது தனியார் துறை, அதாவது அரசு துறை மற்றும் தனியார் துறையினுடைய பங்களிப்பில் தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது முழுக்க இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் அவர்கள் சொல்கிறாங்க, முழுவதுமாக நான் அரசு துறையாக்கிடுவேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அப்போ இங்கே தனியார் துறைகள்லாம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குறாங்க. அப்போ நாம் நேற்று கட்சி ஆரம்பித்து டிவிக்கு நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருங்க அப்படின்னா 70-80 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற நாங்கள், அரசியல் இருக்கிற நாங்கள்லாம் என்ன போய் சும்மா படுத்து தூங்க வேண்டியதுன்னா அப்படின்னு நினைக்கிற மாதிரி, இத்தனை ஆண்டுகளாக தனியார் துறையில் கொடிகட்டி பறந்த, தனியார் துறை மூலமாக மக்களுடைய பொருளாதாரத்தை உறிஞ்சக்கூடிய தனியார் துறையை சார்ந்த முதலாளிகள் இதை விட்டு வைக்க மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை உண்டாக்கிடுவாங்க. மக்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய அடிப்படை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சில முடிவுகள் எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் மக்களாட்சியில் வாழ்ந்தாலும் சரி, ஒரு கிங்டம் அரசில் வாழ்ந்தாலும் சரி, உலக அளவில் எல்லா மக்களுடைய வாழ்க்கையுமே தீர்மானிக்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த முடிவாக தான் இருக்கே தவிர, அது பேரளவில் தான் மக்களாட்சி அப்படிங்கிறதும், பேரளவில் தான் கிங்டம் அரசு அப்படிங்கிறதாகவும் இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், எனி கைண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ்,
அவங்க வந்து உருவாக்கி இருந்தாலும், ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய தேவை, மக்களுடைய வாழ்க்கை நிலை, அதேபோல ஒரு அவசர கால பிரகடனமா இருக்கட்டும், போர் அறிவிக்கிறதா இருக்கட்டும், அல்லது பண மதிப்பீடு இழக்கச் செய்றதா இருக்கட்டும், பணத்த தயாரிக்கிறதா இருக்கட்டும், அதேபோல எது எது சார்ந்ததா இருக்கட்டும், பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு தனி நபரோட முடிவா தான் இருக்கு. அது பேரளவுல சும்மா சொல்லுவாங்க. நாங்க வந்து குழு அமைச்சோம். அதுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி குழு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனி எக்கனாமிக்கல் டீம் இருக்காங்க. அதேபோல இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து இத ஒத்துக்கிட்டாங்க. எல்லாமே சும்மா கண் துடைப்பு கதை. இப்ப சட்டமன்றத்திலே வந்து ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏஸ் அதிகமா இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவையில வாக்கெடுப்பு நடத்தும்போது, அதிகப்படியான எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய திட்டம் நடைமுறைக்கு வந்துருது. அப்போ வந்து மக்கள் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல்ல ஒரு முறை தான் நம்ம வாக்களிச்சு, அந்த 5 ஆண்டுக்கான அந்த அ ஆட்சியாளர்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா, அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள கொண்டு வரப்படக்கூடிய பல திட்டங்களுக்கு, அவங்க வந்து அவையில ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலோ, இல்லது ஒரு சட்டத்திட்டத்த மாற்றுனாலோ, இல்ல சட்டத்தில ஒரு திருத்தம் கொண்டு வந்தாலோ, அல்லது மக்களுக்கு அடிப்படை பொருளாதாரத்த உயர்த்தும் வகையில், விவசாயத்தை உயர்த்தும் வகையில், மக்களுக்கு தேவையான ஏதேனும் ஒரு நலத்திட்டங்கள வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து வாங்கக்கூடிய பண உதவிகளுக்கு, மானிய உதவிகளுக்கு எந்த விதமான மக்களோட ஒப்புதலையுமே இங்க எந்த விதமான அரசியல் கட்சிகளுமே வாங்குறதும் இல்ல. ஒரு கருத்து கணிப்பா கூட மக்கள் கிட்ட வாங்குறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வாக்களிக்கிறது, ஒரே முறை மட்டும் தான் வாக்களிக்கிறோம். ஆனா, அதுக்கப்புறம் அரசால் கொண்டு வரப்படக்கூடிய அனைத்து திட்டங்களும் அந்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியினர், அந்த கட்சியை சார்ந்த முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரா இருக்கிறவங்களும், அந்த ஆளுங்கட்சியினுடைய மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த அவையில சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிஸ் அங்க நாடாளுமன்றத்துக்கு போனீங்கன்னா எம்பிஸா இருப்பாங்க. இவங்களுடைய முடிவின் அடிப்படையில தான் அந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுது. அப்படி இருக்கும்போது எல்லாமே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டமா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்னா, அரசியல் கட்சிகள் தங்களோட சுய நலத்திற்காகவும், தங்களோட சுய லாபத்திற்காகவும் நெறைய திட்டங்கள அறிமுகப்படுத்தி, தங்களோட தேவைகளுக்காகவும், தாங்கள் குடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அதாவது தனியார் துறைகளுக்கு இவங்க குடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸுக்கு பெர்சன்டேஜ் வாங்குறதுக்கு எந்தெந்த கம்பெனிஸ்க்கு இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ குடுக்கறதுக்குமான தழுவி அவங்களுக்கு நலன் பயக்கும் விதத்தில தான் திட்டங்கள வகுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது பொதுமக்கள் பார்வையில பார்த்தீங்கன்னா, இது நமக்கு உதவுற திட்டமாட்டமே தெரியும். மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்த மேம்படுத்தக்கூடிய திட்டமாவே தெரியும். அதில பயனடைஞ்சவங்களும் இருப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து 100% அக்யூரசியா பயனடைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0 தான் அது. 100% கிடையாது. அப்போ அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக ஆளுங்கட்சிகள் பணங்களில் கொழிக்கிறார்களே தவிர, மக்கள் முழுவதுமாக பணத்தினால அந்த அடிப்படை பொருளாதாரத்தால நிரப்பப்படுறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில மத்திய அரசு, மாநில அரசு மக்களுடைய வரி பணத்தில் ஒதுக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கான பணங்கள, பொருளாதாரத்த அ எவ்வளோ தைரியமா அ லட்சக்கணக்கில கோடிகள வந்து உறிஞ்சி அட்டை பூச்சிகள் மாரி உறிஞ்சி திங்கிறாங்க. தன் சுயநலத்திற்காக, தன் குடும்ப தேவைக்காக தனிநபர் அதாவது மொத்த மக்களுடைய வரி பணத்தையும் ஒரு நபர் குடும்பத்திற்கு ஒரு நபர் சார்ந்து இது நான் வந்து இது நம்ம தமிழகத்தில ஆளுங்கட்சிக்கு மட்டும் பேசல. இது மொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும். உலக அளவுல இருக்கக்கூடிய எந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கும்போது மக்களுடைய வரி பணத்த ஒரு நபர் உறிஞ்சி அட்டைப்பூச்சி மாரி திங்கிறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதாவது திங்கிறத இந்த நடைமுறை அரசியல்ல இவ்வளோ பேரு அந்த பணத்த சாப்பிட்டுட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கக்கூடிய நம்மளுக்கு, அ அதே அரசாங்கம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது மக்களுக்கு இலவசமாக அரசாங்க பொருளாதாரத்திலிருந்து பணமாகவோ, பொருளாகவோ அல்லது ஏதோ ஒரு மானியமாகவோ வழங்கப்படுவத ஏன் வந்து தவறா சித்தரிக்கப்படணும்? அது நம்ம தவறா சித்தரிக்கப்படக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நம்ம சிம்பிளான ஒரு லாஜிக் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய வரி வருவாயினுடைய தொகையினுடைய மதிப்பு 31,60,000 கோடின்னு சொல்றாங்க. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 30,00,000 கோடியிலேருந்து 35,00,000 கோடின்னு வச்சுக்கோங்க. இலவச திட்டங்கள் நீங்க குடுத்தாலும், அடிப்படை வாழ்வாதாரத்த மக்களோடத மேம்படுத்த முடியும், விவசாயத்த மேம்படுத்த முடியும், கல்வித்துறை மேம்படுத்த முடியும், சுகாதாரத்துறை மேம்படுத்த முடியும், மருத்துவத்துறை மேம்படுத்த முடியும். அதாவது இலவசங்கள் இருந்தாலுமே நம்ம மாநிலத்தில மேனுஃபேக்சரிங் இருக்கு, விவசாயம் இருக்கு, கல்வி அறிவு இருக்கு. அதேபோல உள் மாநில கட்டமைப்பு இருக்குது. எல்லாத்தையுமே வந்து திராவிட கட்சிகள் வந்து நம்மளுடைய மாநிலத்தினுடைய அடிப்படை தேவைகளையும், மக்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தினதுல அவங்களுடைய பங்கு இருக்கு. அத வந்து கம்ப்ளீட்டா இல்லன்னே சொல்லிட முடியாது. ஆனால் ம்
கரப்ஷன் அதாவது லஞ்சம், ஊழலின் மூலமாக தனி நபர் குடும்பத்திற்கு அரசாங்க பணம் ஒதுக்கப்படுகிற அந்த மொத்த தொகைகளையும் 0 லெவல்ல மாத்தி, அந்த மாநிலத்தினுடைய மொத்த வருவாய ஊழல் இல்லாம மத்திய அரசிடமிருந்து வரி வருவாயிலேருந்து மத்திய அரசு நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆர்பிஐ நமக்கு ஒதுக்கியிருக்காங்களோ, அந்த அமௌண்ட்ட நமக்கு வாங்கி ஸ்கீம்ஸா குடுத்து இலவசங்கள் வழங்கினாலும் தமிழக அரசினுடைய கஜானாவ காலி செய்யாம மக்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்தி, பெருக்கி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஆட்சிய நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. பொருளாதார வல்லுநர்கள் அவங்கவங்க ஒரு விஷயங்கள சொல்லுவாங்க. ஆக்சுவலான உண்மை என்னன்னா, ஒரு சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லாத ஒரு ஒரு ஜியோகிராபிக்கல் ஒரு லேண்ட வச்சு நம்மளால சோர்ஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா அது கஷ்டம். ஆனா நமக்கு வருவாய் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கு. மேனுஃபேக்சரிங் இருக்கு. தமிழகத்தில பொருளாதார ரீதியா விவசாயத் துறையிலேருந்து, நம்ம தயாரிப்பு துறையிலேருந்து, அந்த பட்டுப்பூச்சி உற்பத்தியிலேருந்து, வேளாண் துறையிலேருந்து எல்லா தொழில் சார்ந்த சமூக மக்களும் தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எல்லா விதமான சோர்ஸும் நம்மகிட்ட இருக்கு. அத சரியான முறையில நெறிப்படுத்தி, ஆட்சி பண்ணி, ஊழல் இல்லாம மக்களுக்கு இலவசங்களாக அரசாங்க பணத்த குடுத்தாலோ, பொருளாக குடுத்தாலுமே கூட அரசாங்க கஜானா காலி ஆகாது. அப்ப என்னுடைய பார்வையில் இலவசங்கள் என்பது அரசியல்வாதிகளின் பார்வையில் அது இலவசங்கள், மக்களுடைய பார்வையில அது தேவையா போயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அது எப்படின்னா, இலவசங்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. இப்போ நாம் தமிழர் சீமான் அண்ணன் வந்து மூச்ச புடிச்சிட்டு தமிழ் தேசியம் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காரு. அவருடைய தம்பிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்ச கேப்லலாம் யார் பேரெல்லாம் கெடுக்க முடியுமோ கெடுத்துக்கிட்டு, அதாவது அவங்களோட கொள்கையவே மறந்துட்டாங்க. இப்ப த.வே.க.வ பேசுறது, தி.மு.க.வ பேசுறது, அ.தி.மு.க பேசுறது. ஓகே ஊழல் பண்றவங்கள பத்தி பேசுறீங்க, பேசாம போங்க. இப்ப விஜய் அண்ணன் வந்து தப்பு பண்றாரு, பண்ணல. பட் நீங்க வந்து எல்லாரோடையும் சேர்த்து வச்சு ஒரே அ கயித்துல கட்டி வச்சு எல்லாரையும் ஒரே மாரி பேசுறீங்க. ஓகே பேசுங்க தப்பில்ல. ஆனா, இலவசங்கள் மக்களிடம் எப்படி போய் சென்றடைந்தது? சிம்பிளான லாஜிக். அரசாங்கம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நலத்திட்டமோ, ஒரு மானியமோ, ஒரு ஸ்கீமோ அது நேரடியா போயி 100% எல்லா மக்களையும் போய் சென்றடைஞ்சதா? அப்படின்னா இல்ல. அங்க ஃபெயிலியர் ஆகுது. அந்த ஒரு திட்டமானது, ஒரு நலத்திட்டமானது, ஒரு மானியமானது மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருளாதார உதவியானது நேரடியாக சென்று 100% மக்களை வந்து பூர்த்தி அடைஞ்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? அப்படின்னா இல்ல. அப்படி இருக்கும்போது இது போன்ற இலவசங்கள் வாக்குறுதிகளா வழங்கப்படும்போது அது அ குடும்ப அட்டைதாரர்களாகவோ, அல்லது அதுக்கான பயனாளர்களாகவோ எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக போய் ரீச் ஆயிடுது. இதன் காரணமா தான் இலவசங்கள் மக்களுக்கிடையே மிக விரைவில் ரீச் ஆயிடுச்சு. அதனால வந்து கம்ப்ளீட்டா இலவசங்கள் அப்படிங்கிறது வந்து கண் துடைப்பான விஷயமா, கம்ப்ளீட்டா இலவசங்கள் அப்படிங்கிறது மக்களுடைய அ உழைக்கும் திறன வந்து 0 ஆக்கி அவங்கள சோம்பேறிகளா ஆக்கிடுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் அதற்காக முழுவதுமாக இலவசங்கள் வழங்கப்படுவது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நேத்து விஜய் அண்ணா அறிவிச்சதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ம் அ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கொஞ்சம் டிஃபிகல்டீஸா எனக்கு தெரியுது வந்து அந்த தாய்மாமன் சீர்திட்டம். அப்புறம் அந்த தாய்மாமன் குழந்தைக்கு அந்த தங்க மோதிரம் போடுறது. இந்த மாரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து போக நம்ம பார்க்கலாம். ஏன்னா எடுத்தோனே நம்ம யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் வந்து அந்த பெண்களுக்கு முழுவதுமாக பொது போக்குவரத்து துறைகள்ல வந்து இலவசம் அப்படின்னு சொன்னது வந்து வரவேற்கத்தக்கது. அதாவது இத கேட்கும்போது இது வந்து வரவேற்கத்தக்கதா இருக்கு. அப்படி இருக்கும்போது அ ஒரு துறையை வந்து 100% கம்ப்ளீட்டா வந்து 0 இன்கம்ல ஆப்பரேட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் தான். ஒருவேள அதுக்கு வேற வருவாய் வந்து வரி வருவாய முழுவதுமாக ஊழல் இல்லாம துறைகள்ல வந்து இன்கம் வந்து டெவலப் பண்ணி, அதன் மூலமா போக்குவரத்து துறைய வந்து இயக்க முடியுமா? அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா, அ அரசு பொதுத்துறை நிறுவனங்கள வந்து கம்ப்ளீட்டா வந்து 0 இன்கம்ல ஆப்பரேட் பண்ண முடியுமா? அப்படின்னா, இட்ஸ் அன் கொஸ்டினபிள் ஸ்கீம். பட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நெறைய விஷயங்கள நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா, அ புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விஷயங்கள் வந்து கேள்விகள்ல தான் எழும்பும். அத வந்து சாதனைகளா மாறுது. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இலவசங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமானது தான். ஆனால் முழுவதுமான இலவசம் அவசியமானது இல்லை.